ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், அது வந்து இன்னமும் சுதந்திர இந்தியாவில் லீகல் ஸ்டேட்டஸே கிடையாது. அதுக்கான ஃபண்ட்ஸ் இன்னும் ஆடிட் பண்ணல. அதுக்கான லீகல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல. எந்த லீகல் அடிப்படையில் அது செயல்படுதுன்னு தெரியல. ஆனா அதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை ஏதோ ஒரு விதத்துல லெஜிட்டிமைஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த சுதந்திரத்தை அந்த ரெட் ஃபோர்ட்ல இருந்து காயினை ரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும், இல்ல ராமர் கோயில்ல கொடி ஏற்றும் போது இவங்க 2 பேரும் போய் நிக்கிறதா இருக்கட்டும், இது வந்து லீகலா மட்டும் பார்த்தா இது வந்து எதுவுமே சரி கிடையாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிற ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, ஆடிட்டுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியல. கேரவன் மேகசைன்ல கிளியரா பண்ணாங்கல்ல, 2500 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. இப்ப அமெரிக்காவுக்கு வந்தோன்னே, இப்ப ஏன் அமெரிக்காவுக்கு இது சொன்னதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு வர்றது என்னன்னா, அங்க இவங்களோட ஆர்கனைசேஷன் நிறைய இருக்கு, ஆனா ஆர்எஸ்எஸ்ங்கிற பேர்ல இல்ல, வேற மாதிரி இந்த என்ஜிஓஸ் மாதிரி இருக்காங்க. அப்ப அங்க ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க. எதை வச்சு அங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க, எதை வச்சு ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க, அந்த ஃபண்ட்ஸை எதுக்கு யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் 2025 இருந்து தான் இந்த ரிப்போர்ட்டோட இது வந்து வருது. எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, மைனாரிட்டிஸா இத்தனை வருஷமா இந்தியா ஆர்எஸ்எஸ் வந்து கடைசி 10 வருஷமாவே ரொம்ப பெரிய பிரச்சனைல தான் இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ்க்கு இவங்க பண்ணாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்து தான் அங்க அது வந்து பிளாக் ஆயிருக்கும். ஏன்னா அவங்களுக்குமே முஸ்லிம்ஸ் வந்து ப்ராப்ளம் தான் அமெரிக்காக்கு. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொல்லும் போது இந்த ரிப்போர்ட்டை நம்ம ரொம்ப பயசா எடுத்துடக்கூடாது. அவங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா திடீர்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சுங்கிறது தான். அது என்னன்னா, இந்த கிறிஸ்துமஸோட இஷ்யூ ரொம்ப பெருசாயிடுச்சு இந்த வாட்டி தான். அதனால அது அவங்களுக்கு கிறிஸ்டியனிட்டிக்கு நேரடியா போயிருக்கும். கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் அப்படின்னு நம்மள டேக் பண்ணிருக்காங்க, கவலைக்குரிய நாடுகள். அதுல நம்மள டேக் பண்ணிருக்காங்க. இந்த நாடு இதுதான். இதுக்கு வந்து என்னன்னா, இந்தியா வந்து டாலரேட் பண்றாங்க, அதை வந்து சகிச்சுக்கிறாங்க. எதை சகிச்சுக்கிறாங்கன்னா, சிஸ்டமேட்டிக்கா ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் உள்ளேயே ஏதோ ஒரு விதத்துல, இப்ப நான் சொன்ன அந்த உமர் காலிதா இவங்களா இருக்கட்டும், லீகலாவே உள்ள வச்சு அவங்கள வந்து பயமுறுத்துற மாதிரியா இருக்கட்டும். அப்புறம் ட்ரையலே இல்லாம கோர்ட்ல இருக்குது, அண்டர் ட்ரையல் கோர்ட்டுக்குள்ளே இருக்கிறது, ட்ரையலே நடத்தாம உள்ளே வச்சுக்கிறது நடந்துகிட்டே இருக்கு. ஆன்கோயிங் ஃப்ரீடம் அண்ட் வயலேஷன் சொல்றாங்க. அதாவது நடந்துகிட்டே இருக்கு, நடந்துச்சுன்னு சொல்லாம நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து நாங்க வந்து இன்டர்நேஷனல் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டுக்கு கீழே நாங்க பார்த்தா இது வந்து கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் சொல்றாங்க.